பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல பாட்டி. நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகணும் கடவுளே. சொல் நண்பா. டேய், எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. மது எங்க? இங்கதான் இருக்காங்க. டேய், நான் சொல்றத மட்டும் கேளு, பதில் சொல்லாத. மதுவுக்கு நீ பேசுறது தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, புரியுதா? புரியுது, சொல்லு நண்பா. இப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவன் என்கிட்ட நம்ம அக்கௌண்டன்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா, இல்லனா மதுவை கொன்னுடுவேன்னு சொல்லி அவன் மிரட்டான். என்ன நண்பா சொல்ற? இடியட், ரியாக்ட் பண்ணாத, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ பேனிக் ஆகி மதுவை டென்ஷன் பண்ணாத. சரி சொல்லு. டேய், நீ மதுவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நீ அவ கூடவே இருக்கணும். அங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே நண்பா. சரி, நான் இப்பவே இதை பத்தி கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ இது தேவையா? நீ கமிஷனர் வைக்க போனீனா அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு போறான். டேய், ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான், அப்படியே விட முடியாது. எதுக்கும் அவன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்றேன். சரி நண்பா, நீ எதை பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. சிஸ்டரோட உயிர் சம்மந்தப்பட்டது, பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. நாம பேசுறத மது கேட்கல? இல்ல இல்ல இல்ல, கேட்கல. சரி, நீ கொஞ்சம் கவனமா இரு. சரி நண்பா, ஓகே. அன்னோன் நம்பரா? யாரா இருக்கும்? ஹலோ, ஹலோ, யார் நீங்க? நான் யாரு என்னன்னு உனக்கு தேவையில்லை. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் கேளு. ஹலோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ பேசுறத கேட்கறதுக்கு ஒண்ணும் நான் போன் பண்ணல. நான் பேசுறத மட்டும் நீ கேளு. நீ உட்கார்ந்திருக்கிய ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனுக்காக, அவன் பழைக்க மாட்டான். ஹலோ ஹலோ. சிஸ்டர், என்னாச்சு? யாரு? யாருனே தெரியல. எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணா. கௌதம் உள்ள போறதை தடுக்கவே முடியாது, நீ பிரச்சனையில மாட்டிக்காதன்னு என்னென்னவோ பேசுறான். எனக்கு ஒன்னும் புரியல சந்தோஷ். சிஸ்டர், என்ன சொல்றீங்க? இப்பதான் கௌதம் எனக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்கும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டினானா. உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னான். இப்ப உங்களுக்கும் கால் வந்திருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தன் தான் இதை செய்யறான்னு நினைக்கிறேன். சிஸ்டர், இதை நம்ம சும்மா விடக்கூடாது. அதேதான் நானும் யோசிக்கிறேன் சந்தோஷ். வாங்க சிஸ்டர், உடனே போலாம். கௌதம் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். நம்ம இங்க இருந்து போயிட்டா இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இவனுக்கு பிளட் கிடைச்சு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு இவன் பொழைக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும் சந்தோஷ். நம்ம எங்கேயுமே போக கூடாது. அதான் போலீஸ்லாம் இருக்காங்களே சிஸ்டர், அப்புறம் என்ன? இல்ல சந்தோஷ், என்னால யாரையும் நம்ப முடியல. நம்ம இங்கே இருக்கலாம். என்ன சிஸ்டர், நம்மளை சுத்தி என்ன நடக்குது? எவனோ ஒருத்தன் ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். நம்ம இந்த ஃபோன் விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லலாம். ஆமா, நானே கௌதம் கிட்ட சொல்றேன். பண்ணுங்க மேடம், உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆயிடுச்சு. நீங்க பிளட் கொடுத்தா அவர் பொழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போயிட்டு பிளட் எடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க. இந்தாங்க. வாங்க மேடம். மா, பிளட் கிடைச்சிருச்சுமா, ஒன்னும் ஆகாதுமா.
அவன் மட்டும் இறந்துட்டான்னா அவன் ஸ்டேட்மெண்ட்டே வாக்கு மூலமாக ஆகிடும். இவன் பொழைச்சாதான் நமக்கு முன்ஜாமீன் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிஸ்டர் கொடுத்தாச்சா? ம் கொடுத்தாச்சு. என்னங்க சிஸ்டர் இப்படி கையிலேயே பிளட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் ஊரெல்லாம் தேடி இருக்கோம். இது முன்னாடியே யோசிச்சிருந்தா எப்போ பிளட்டை கொடுத்துருக்கலாம். ஆமா சந்தோஷ், நான் இதை முதல்லயே யோசிச்சிருக்கணும். நான் ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். சரி பிரச்சனை இல்லை, விடுங்க. டாக்டர் இப்ப எப்படி இருக்காரு? பிளட் ஏத்தி இருக்கோம். ஸ்டில் ஹீஸ் இன் அன்கான்சியஸ் ஸ்டேஜ். அவரோட சிஸ்டம்லாம் ரியாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 8 hours வெயிட் பண்ணி பார்த்த பின்னாடி தான் எதையுமே சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? டோன்ட் வரி, இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிச்சயம் ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பார்க்கலாம். அம்மா